தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் பேருந்து நிறுவன உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி. விவரங்களை பதிவு செய்யலாம். பேருந்து உரிமையாளர் தற்போது அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது. வேறு எங்கெங்கெல்லாம் இந்த சோதனை நடத்தப்படுகிறது? பாலா, நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பணம் பட்டுவாடா செய்வதாக இருந்த புகாரை அடுத்து நாமக்கல்லில் உள்ள பிரபலமான பஸ் உரிமையாளர் சந்திரசேகர் என்புடைய வீடு. இவர் தனியார் கல்லூரி, தனியார் பள்ளிகளில் பங்குதாரராகவும் பணியாற்றி வருகிறார். தேர்தல் நேரத்தில் பிரதான கட்சிகளுக்கு இவர் பணம் கொடுத்ததாக இருந்த புகாரை அடுத்து அவருடைய வீட்டில் இன்று நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூரில் இருந்து வருமான வரித்துறையினர் 10க்கும் மேற்பட்டோர் சோதனை நடைபெற்று வருகிறது. இவர் வீட்டோட கதவுகளை அடைத்து இவருடைய உறவினர்கள் வீடு, அருகில் உள்ள வீடு, மருத்துவர்கள் மற்றும் இவருடைய நண்பர்கள் வீடுகளில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரையிலும் எந்த ஆவணங்களோ பணமோ கைப்பற்றப்படவில்லை. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் பிரதான கட்சிகளுக்கு இவர் பைனான்ஸ், அதாவது நிதி நிறுவனம் நடத்தி வரும் சூழ்நிலையில் அதிக அளவில் பணம் கொடுத்ததாக எடுத்த புகாரை அடுத்து இவர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. பாலவேல். நன்றி ரவிக்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.